ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு வகைகளாக பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ 4வதுல ஒப்புமை ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஒப்புமையில் லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், எழுத்துக்கள். வெல்கம் டு ஜேகே லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போது அனார்ஜில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ஜூட், காட்டன். அப்போ உல், சில்க். இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு கிராண்ட்ஃபாதர், ஃபாதர். பிரதர், சன். ஏன் சன்னுன்னா சன்னின்லா, ஃபாதரின்லா, பேபி இதெல்லாம் இன்னொரு உறவுகள். கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், பிரதர், சன் வந்து ரத்த உறவுகள். அதனால் சன் தான் கரெக்ட். ஓம், வாட், வோல்ட், ஆம்பியர். இதெல்லாம் என்னது? அளக்கும் அளவீடுகள். அப்போ ஆம்பியர். பிளிட்னரி, தைராய்டு, பேன்க்ரீஸ், அட்ரினல். இது லிவர், ஹார்ட், கிட்னி இதெல்லாம் நம்ம உடம்பு உறுப்புகளில் உள்ள பார்ட்ஸுகள் வந்து. இது ஏன்னா இது இரத்த சுரப்பிகள், நம்ம உடம்புல சுரக்கிற சுரப்பிகள். அப்போது அட்ரினல். இது கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சோடியம், பொட்டாசியம், ஜிங்க்கு. அப்போது சல்ஃபர், வாட்டர், அயோடின் இது வராது. கால்சியம். ஏன்னா இதெல்லாம் உலோகங்கள், அதனால் கால்சியம் தான். கஞ்சஞ்சுங்கா, ஆனைமுடி, துளகிரி, நந்ததேவி இதெல்லாம் மலைகள், அதனால் நந்ததேவி. பெத்தாலஜி, கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஹீமோட்டாலஜி இது எல்லாமே நோயியல் பிரிவுகள் சார்ந்தது. அதனால் ஹீமோட்டாலஜி. ஏசிஇ, பிடிஎஃப், எஃப்ஹெச்ஜே. இப்போ பாருங்கள். ஏசிஇ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பிடிஎஃப். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எஃப்ஹெச்ஜே. எஃப்ஹெச்ஜே. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஜிஐகே. இதுதான் ஆன்சர். அப்போது ஜிஐகே. ஒப்புமையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 2 டாட் இருந்தால் இதனுடைய சம்மந்தப்பட்டிருக்கோம். அப்போது இதனுடையது இது மூலிமா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிமா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின். டிடிஏ, ஏடிடி. இது பாருங்கள், அப்படியே ரிவர்சிபிளாக வந்திருக்கு. டிடிஏ. இப்போது ஏடிடி. அப்போது ஆர்ஆர்பி. அப்போ என்ன வரணும்? பிஆர்ஆர் வரணும். இப்போ பிஆர்ஆர். இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். சிஏடி, டிடிஒய், பிஐஜி. இந்த 2 டாட் கொடுக்கும் போது இங்கே 2 டாட் 4 டாட் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறோமோ இந்த மெத்தடில் தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த மெத்தட் கண்டுபிடிச்சா நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் போயிடலாம். இப்போ பார்ப்போம். சிஏடி. இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிடிஒய். ஸோ கொஸ்டின் சிஏடி, டிடிஒய். இப்போ சியோட 1 ப்ளஸ் பண்ணால் டி. அப்போ சியோட 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஏவோட 1 2 3 3 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ +3 டி. அடுத்து ஒய். டீயோட 1 2 3 4 5. அப்போ 5 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒய் வந்துடுச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பிஐஜி. பிஐஜி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 1 ப்ளஸ் பண்ணணும். பியோட 1 ப்ளஸ் பண்ணால் என்னது? சி. இப்போ ஐயோட 3 ப்ளஸ் பண்ணணும். 1 2 3. அப்போது எல். இப்போ ஜியோட 5 ப்ளஸ் பண்ணணும். 1 2 3 4 5. இப்போ எல். இப்போ நம்மளுடைய ஆன்சர் CLL. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மும்பை,
மும்பை கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் மும்பை. இந்த வார்த்தை என்னன்னே நமக்கு ரீட் பண்ண முடியல. அடுத்து டெல்லி. இப்போ மும்பை கொடுத்துருக்காங்க, அடுத்து இன்னொரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொண்டு வந்தாங்க நம்ம இப்போ பார்ப்போம். மும்பை. இப்போ LTLAZH கொடுத்துருக்காங்க. இப்போ எம்முக்கு முன்னாடி இருக்கிறது எல், அப்போ ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ எல். அடுத்து யூ இங்கே டி வந்திருக்கு, அப்போ இதுவும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எம் எல் இருக்கு, அப்போ இதுவும் ஒரு நம்பர் மைனஸ். பி ஏ வந்திருக்கு, அப்போ இதுவும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏ இசட் வந்திருக்கு, பின்னாடி வந்திருக்கு, அப்போ இதுவும் ஒரு நம்பர் மைனஸ். ஹெச், அப்போ இதுவும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம டெல்கிக்கு கண்டுபிடிப்போம். DELHI. டிக்கு நம்பர் ஒரு நம்பர் முன்னாடி மைனஸ் பண்ண என்னது? சி. ஈக்கு ஒரு நம்பர் முன்னாடி மைனஸ் பண்ணால் டி. எல் கே. ஹெச் மைனஸ் பண்ணோம்னா ஜி. IH. அப்போ நம்மளுடைய ஆன்சர் CDKGH. இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ 80 கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, இது அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மெத்தடில் இதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், EIGHTY. இப்போ இங்கே பாருங்கள், இந்த எழுத்து பாருங்கள், EIG ரிவர்ஸில் வந்திருக்கா, மூணாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து HTY அதையும் ரிவர்சபிளில் YTHன்னு போட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி அவுட்புட்டை PUT இதை ரெண்டாக பிரிச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்? TUO இங்கே TUT. அப்போது என்ன ஆன்சர் கரெக்டு? ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டு. ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.